ஒரு பக்கம் கணவன்மார்கள், இன்னொரு பக்கம் மனைவிமார்கள். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பெண்கள் மனைவிமார்கள் கேட்கிறார்கள். ஏன் அந்த டோன்ட் யூஸ் போன் நைட் டைம், டோன்ட் கோ பேச்சுலர் ரூம், ரொமான்டிக்கா இரு. நைட் ரைடு கூட்டிட்டு போவா, நைட் ரைடு போகாதவா? கூட்டிகிட்டே போக மாட்டான் சார். மேரேஜ் ஆகி 1 month தான் ஆகுது. இது வரைக்கும் எங்கேயுமே என்னை கூட்டிட்டு போனது கிடையாது. சரிப்பட்டு வர மாட்டான். அதுக்கா 1 month நான் 6 லைனாமா? ஓ, நான் கூட ஏதோ ஒரு 7-8 வருஷம் மேரேஜ் லைஃப் போட்டுருக்குன்னு நினைச்சேன். அவன் 4, 5, 6 hours ஃபோன் நோண்டுவான் சார். ஃபர்ஸ்ட் நைட்ல கூட ஃபோன் தான் சார் நோண்டினான். ஆக மொத்தம் இன்னைக்கு நடக்கிறது சோவே அல்ல. 10 years அவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன் சார். 10 year லவ் வேற இருக்கா? ஆமா சார். மூஞ்ச பாருல, இல்ல நீ இந்த கழுத இது மாதிரி இருக்கா, கழுத பையல மூஞ்சி மோனை மாதிரி கருவாடு சப்பன மாதிரி மோன மூஞ்சி. இவனுக்கு சலிச்சதே கிடையாது என் லைஃப்ல. இவன் அவ்வளோ ஆசையாக லவ் பண்ணேன். ஆனால் இவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே என் மேலே காட்ட மாட்டான். ஃபோன் தான் அவன் லைஃபே. யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. சரி, பேச்சுலர் ரூமுக்கு போகாதுன்னு சொல்றீங்களா, அது எதுக்கு? ஆக்சுவலா தம்பி பாதி லைஃப் பேச்சுலர் லைஃபே தான் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. ஃபுல்லாவே இப்பயும் அப்படிதான் சார் வாழ்ந்துட்டு இருக்கான். லொகேஷன் தான் மாத்தணும். நக்கல்யா அவனுக்கு. ஒரு ஃபேமிலியில ஒரு ப்ராப்ளம் பேசிட்டு இருக்கோம், ஒரு ஷேர் பண்றோம்னா வைங்க, அது மாமனார் மாமியார் பேசினாலும் சரி, நான் பேசினாலும் சரி, வெளியில ஒரு ஃபங்க்ஷன்ல பேசினாலும் சரி, மொபைல்ல நாம ஓடிட்டே இருக்கும், கண்ணு அதில் தான் இருக்கும். பொறுப்பான உரையாடல் நடக்கிறப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த வேலை யார் செய்வா? அங்க பேசிட்டு கழிச்சுமா அப்படி பார்த்துட்டு இருந்தா உங்க மேல என்ன மரியாதை வரும்? நீங்க பேச்சுலரா இருக்கப்ப அதை செய்யலாம், இப்ப எப்படி செய்ய முடியும்? குறைச்சிக்கிறேங்கண்ணே. தேங்க்யூ. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எனக்கு முன்னாடி சீக்கிரம் எழுந்து ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்து. இது ரொம்ப சிம்பிளான வேலை தான். என்னாச்சுங்க? ஏதாவது அரிப்பா இருக்கா? இல்ல ஊர உங்களுக்கு ஆசைப்படவும் செய்யறாங்க, அது உங்களுக்கு செய்யவும் முடியும். இருந்தும் நீங்க தவிர்க்கிறீங்கன்னா ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல. சோம்பேறி தானே சார். ஏய், இதெல்லாம் ஒரு காரணம். ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு சோம்பேறித்தனமா டப்புன்னு ஒருத்தர் எப்படி மாறுவார்? அடுத்தடுத்து டெய்லி காஃபி போட்டுக்கிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப அதே வேலை பார்க்க சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? நீங்க எப்படி அப்படி 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இப்ப காலைல வேலையா எந்திரிக்கிறீங்க? ஏன்னா எல்லா ஒர்க்கும் அப்படியே நான் தானே சார் பண்ணி ஆகணும். இப்போ பேபியும் வந்துருச்சு, நான் தான் கம்பல்சரியா பண்ணி ஆகணும். கண்டிப்பா எந்திரிக்கவே மாட்டாரு, அதனால நான் எந்திரிச்சு பண்ணிடுவேன். ஐயோ, எப்படி வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, நம்ம பார்த்தா நம்ம வீடு நம்ம பிள்ளை அப்படின்னு அந்த கட்டாயம், அந்த மனநிலை இருக்குல்ல, அது ஏன் உங்களுக்கு வரல? ஆகா, நம்ம பிள்ளை நம்ம குடும்பம் ஒய்ஃப். இதுதான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எல்லாம் வந்துடுவேன் சார். 2 பேருமே தனியா தான் சார் இருக்கும். அம்மா சைடும் வந்து பெருசா ஹெல்ப் இல்ல, மாமியார் சைடும் ஹெல்ப் இல்லை. ஏன்னா அவர் வந்து கும்பகோணம், நாங்க இங்க சென்னையில இருக்கோம். எல்லாமே பண்றாரு சார், நான் என்ன சொன்னாலும் செஞ்சிருவாரு சார். சொல்லாம எதையுமே செய்ய மாட்டாரு. முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. பொறுப்புங்கிறது என்னன்னு கேட்டா சொல்லாமலே செய்யறது தான், நீங்களே உணர்வது தான். அதான் பொறுப்பு. சொன்ன பிறகு செஞ்சா அது பேர் வேலை. உங்களை கவுத்துட்டாலே. உண்மையாவே உங்களுக்கு எங்கெல்லாம் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது மறந்துருது சார். இப்போ ஞாயிற்றுக்கிழமைலாம் கேம் விளையாட போகும்போது வாலிபால் விளையாட போகிறோம். ஸோ மார்னிங் 7 o'clock போனோம்னா ஈவினிங் 4 o'clock வரைக்கும் விளையாடுறோம். அப்புறம் தான் நம்ம பாடி ஆட்டோமேட்டிக் டயர்ட் ஆகும்போது ஐயோ என் வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்களே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது அவுட்டிங் போயிருக்கோம், இல்லை குரூப்பாக போகிறோன்னு வச்சுக்கோங்க சார். ஸோ நான் சும்மா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், கிண்டலும் கேலியுமா ஆரம்பிப்போம். மச்சான் ஒரு லூசுடா, அல்பம் ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு. அப்படியே டைவர்ட் ஆகி அவங்க இருக்கிறதே மறந்து அவங்களே சேர்த்து கலாய்க்க. அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? அண்ணே சும்மா ஜாலிக்கு பண்ணனே. சில முக்கியமான முடிவுகளில் எடுக்கும்போது அவங்க கேட்காம மறந்து நம்மளே முடிவு எடுத்துடுறோம். இப்போ நம்மளும் இன்னொருத்தரும் அவங்களே கலந்துக்கணுங்கிறது மறந்துடுறோம். ஆமா, மறந்தே போச்சுடா. அது மாதிரி எடுத்த முடிவுகள் என்னலாம்? என்ன மாதிரியான முடிவுகள்? நான் இப்போ இருந்தால் திடீர்னு அவங்க கேட்காம நான் மொட்டை அடிச்சிட்டேன் சார். அது வந்து ஒரு பெரிய இதாயிருச்சு. ஒரு சின்ன விஷயம் தான் நீங்க கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப சண்டை போட்டாங்க. ஸோ ஒரு ஒய்ஃபாக என்கிட்ட சொல்லாத போது ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. அதை விட இன்னொன்று என்ன அவங்க பண்ணாங்கன்னா, எங்க என்கிட்ட சொல்லி நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன், சர்ப்ரைஸ் பண்ணேன்னு சொன்னார் சார். இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க. இப்போ வரைக்கும் எனக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சு. சர்ப்ரைஸ்னாவே எனக்கு மைண்டுக்கு அந்த மொட்டை ஞாபகம் தான் வரும். வேற எங்கெல்லாம் மறந்துடுது? சிக்கன் பக்கோடா கடை, சில்லி கடை, ஏதோ ஹோட்டல் பாக்குறேன்னா அப்ப மறந்துடுவேன். நீங்க பாட்டு போய் வாங்கி தின்னு இருப்பீங்களா? சாப்பிட்டு போயிருவேன்.
வீட்டு பக்கத்துல போவோம், ஐயோ வீட்டுல வேற பையனும் வைஃப் இருக்காங்களே வாங்கிட்டு போக மறந்துட்டமே அப்படின்னு ஓ, வீட்டுல தான் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வாங்காம போயிட்டு போய் ஆமாடா. வேற எங்கெல்லாம் மறந்து போகுது. ரிலேட்டிவ் வந்து நம்மள ஒரு மேரேஜ்க்கு இன்வைட் பண்றாங்கன்னா வீட்டில் பத்திரிக்கை வைப்பாங்க, வீட்டோட ஒரு மெம்பரா இருப்போம். ப்ளீஸ் சார். பாயிண்ட்ல வந்து நமக்கு தனியா பத்திரிக்கை வைக்கும்போது நமக்கு தனியா எதுக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னு அப்ப திரும்ப அந்த ரியலைசேஷன், ஓ கல்யாணம் ஆயிடுச்சு, ஓ ஒய்ஃப் இருக்கு. ஆமா மறந்தே போச்சுடா. ஆக்சுவலா உங்களுக்கு எங்கெல்லாம் மறந்து போகுதுன்னு கேட்க கூடாது, உங்களுக்கு எப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டோம்னு ஞாபகம் வருதுன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். நக்கல்யா அவனுக்கு. ஏன் என்ன அவங்க ரியலைஸ் பண்ணல, நான் ஒரு கல்யாணம் ஆன ஒரு ஆளு, ஏன் என்ன முழுமையாக அவர்கள் அப்படி மாறாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க சார். இந்த ஒய்ஃப் இருக்காங்கிற ஞாபகம் இல்லாத அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? நேற்று நைட்டு நாங்கள் ட்ரெயின் ஏற வேண்டியது ஷோக்கு. இவர் நேற்று ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு டைமை சேஞ்ச் பண்ணி நாங்கள் காலையில் ட்ரெயின் ஏறினோம். நைட்டே ஏற வேண்டிய ட்ரெயின் மார்னிங் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அவர் நைட் 10 o'clock தான் வீட்டுக்கு வந்தார். என்னையா இது? ஸோ அவருக்கு அந்த மைண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகும்போது ஃபுல்லாக அங்கேயே ஆக்குபைட் ஆயிடுது. ஏன் இப்படி பாக்குறாரு? மேரேஜ் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா மாமியார் ஆகட்டும், அம்மாவாகட்டும், இல்லை அப்பாவாகட்டும், ஹஸ்பண்டுக்கு இதை செஞ்சுட்டியா வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு அவருக்கு புரிய வைக்க நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எமோஷ்னலாக சொல்ல ட்ரை பண்ணேன். ப்ரெக்னென்சி டைமில் விளாட போகிறேன்னு சொல்லி போயிட்டாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன், மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன், தண்ணி எடுத்து கொடுக்க யாருமே இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் கூலி மட்டும் துப்பிக்கிட்டா. அதை எமோஷ்னலாக நான் சொல்லிட்டேன், என்னால் முடியலங்க ப்ளீஸ்ங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ முட்டா பையல கழுதைக்கு பிறந்தவனே மூஞ்சி மோரமே மூஞ்சி மோர. ஓகே ஓகே இனிமேல் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கே போனாங்க சார். என்னடா கொடுமை, என்ன கொடுமை. இப்ப நிறைய பேர் விளையாட்டு தான் சொல்றாங்க, ஆனா அந்த விளையாட்டு என்ன தருது? நான் விளையாட்டுக்கு அகைன்ஸ்டா கேட்கல, என்ன தருது விளையாட்டு? இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டா? பாலு, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். நான் பேசிக்காக எதுக்கு போவேன்னா, நான் வீட்டில் இருந்தேன்னா ஏதோ ஒரு திங்கிங் வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணுங்க. பாத்தியா பீட்டர்ல அப்பீட் ஆயிட்டான். ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு என்னன்னா அடுத்த நாள் அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு யோசனையில இருப்பேன். நான் அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? விளையாட போனோன்னா அந்த 1 hour வந்து நான் அப்படியே ஃப்ரீயா இருப்பேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. ஒரு குடும்பஸ்தனுடைய மேண்டேட்ல அது நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்து வீடு எப்போ வாங்கணும், காசு எப்படி சேர்க்கறது, இத வந்துட்டாரா மேப் போடுறதுக்கு எனக்கு சேர்த்து போடியா, பாப்பா வளர்ந்தாச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், இந்த கேள்விகள்ல இருந்து எல்லாம் தப்பிக்க முயற்சி பண்றது எப்படி ஒரு நல்ல குடும்பஸ்தனுக்கு அழகு? இது ஒரு நல்ல கேள்வி. ஃபோக்கஸ்டா வந்து அதையே மைண்டடாவே, இப்போ ஏதாவது ஒரு வீடு வாங்குறோம், ஆக்சுவலா ஆமா அப்படி நினைச்சுதான் அந்த வாங்கவே முடியும். நெசமுடா நெசம். நீங்க ஆளு மாத்தி ஆளு டீச்சர்களை ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சார் ஹையஸ்ட் டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ சேலரி இருக்குன்னு சொல்லிட்டு 2 lakhs மேலே வாங்குறாங்க மேம். ஜேஇ நீட் வாங்குறவங்க 2 lakhs மேலே வாங்குறாங்க. அவங்கள பத்தியே பேசலனா கரெக்டா சொன்னீங்க. அவங்க உங்க சக டீச்சரோட சம்பளம் என்னன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? நான் 5 டிகிரி முடிச்சிருக்கேன் சார். 5 டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? 40,000 சார். நியாயமான சம்பளமா அது? குறைவானது தான் சார். அப்புறம் எப்படி டீச்சர்களுக்கு நல்ல சம்பளம்? உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்காத டீச்சர்ஸை வச்சுக்கிட்டு குறைவான சம்பளத்தில் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிற உங்களுக்கு நாங்கள் ஏன் இன்சூரன்ஸ் கூட பே பண்ணாமல் ஃபீஸை பே பண்ணணும்? என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கு சார். நான் இங்கே என்ன ஃபீஸ் பே பண்ணுறனோ அதே ஃபீஸ் தான் அவள் பசங்களுக்கு அங்கே பே பண்ணுறா ஊரில். நான் சொல்கிறது பெரம்பலூரில் ஊரில். அதே ஸ்கூலில் டீச்சராக தான் ஒர்க் பண்ணுறா. அவள் பையனுக்கு என் அளவுக்கு ஃபீஸ் பே பண்ணுறா. அவள் அந்த ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறா. 8,000 9,000 தான். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல.